அனைவருக்கும் அம்மா டைரியிலிருந்து அன்பான வணக்கம். என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. செகண்ட் வீடியோ தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, லாஸ்ட்டு 3-4 டேஸாகவே வந்து மைண்டை ரொம்ப அப்செட் பண்ண ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் சேனல்ஸ் ஆர் யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸு. அதாவது காரமடை பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து பால்கனியிலேருந்து விழுந்தது. அதை வந்து காப்பாற்றிட்டாங்க எப்படியோ. ஆனால் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆனால் ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குற கேள்வி, அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி தான். அந்த மாதிரி தொடர்ந்து வந்த பேட் கமெண்ட்ஸ் அதெல்லாமே அவங்க அம்மாவை பற்றியே ரொம்ப அப்செட் பண்ணி அவங்க கவுன்சிலிங் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் 2 கிட்ஸு, சேம் லைக் என்னோட பசங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் அவங்களுக்கும். ஸோ எனக்கு அதை வந்து ரிலேட் பண்ண முடியுது. என்னை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. பிகாஸ் அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்தே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்கள போட்டு இப்போ அநியாயமாக இது தற்கொலையே இல்லை, ஒரு கொலைங்கிற மாதிரி ஆகி ஒரு உயிரே போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் யாருமே. நம்ம ஈஸியாக டைப் பண்ணி போட்டு போயிடும். பட் அது ஒருத்தரோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் உருவாக்குது. ஸோ நல்லதையே சொல்வோம். நன்றி.